கடலூர் புதுச்சேரி சாலையில் நடுரோட்டில் காரை நிறுத்திவிட்டு தனியார் பேருந்து ஓட்டுநருடன் வாக்குவாதம் செய்த இயக்குநர் சேரன் மீது நடவடிக்கை எடுக்க கோரி தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கத்தினர் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கின்றனர். இதை பற்றின மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் லெசி ராஜா வழங்க கேட்கலாம். லெசி ராஜா, வணக்கம். விவரங்கள் என்ன பகிரலாம்? இயக்குநர் சேரன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் கோரி தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கம் சார்பாக காவல்துறையிடம் புகார் அளித்துள்ளனர். இயக்குநர் சேரன் மீது காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பேருந்தில் பதிவான சிசிடிவி காட்சிகள் மூலம் இன்று காவல்துறையிடம் புகார் அளித்துள்ளனர் தனியார் பேருந்தில். 2 தினங்களுக்கு முன்பு கடலூர் புதுச்சேரி சாலையில் இயக்குநர் சேரன் தனியார் பேருந்து ஓட்டுநர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். புதுச்சேரியிலிருந்து கடலூர் நோக்கி வந்த தனியார் பேருந்து தொடர்ந்து ஹார்ன் அடித்து வந்ததால் தனது காரை நடுரோட்டில் நிறுத்தி ஓட்டுநரிடம் வாக்குவாதம் நடத்தினார். 2 நிமிடம் வரை இந்த வாக்குவாதம் நீடித்த நிலையில் கடலூர் புதுச்சேரி சாலையில் பரபரப்பு ஏற்பட்டதுடன் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதன் காரணமாக கடலூர் இயங்கும் 20க்கும் மேற்பட்ட தனியார் பேருந்துகளில் ஏஆர் பயன்படுவதற்காக போலீசார் ஒவ்வொரு பேருந்தும் தலா 10,000 ரூபாய் அபராதம் விதித்தனர். தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கம் கடலூர் காவல்துறையிடம் இன்று புகார் அளித்தனர். பயணிகளிடம் வந்த பேருந்தை இயக்குநர் சேரன் நடுவில் நிறுத்தி வாக்குவாதத்தில் ஈடுபட்டது தவறு. சேரன் காவல்துறையில் போக்குவரத்து துறையிலோ புகார் அளித்திருக்க வேண்டும். தானாக சட்டத்தை கையில் எடுத்துக்கொண்டு அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மேலும் தனியார் பேருந்துகள் தற்போது பயன்படுத்துவது ஏஆர் கிடையாது, எலக்ட்ரானிக் யாருன்னு தான். எனவே பேருந்துகள் மீது அபராதம் விதிப்பதை காவல்துறையினர் நிறுத்த வேண்டும் என்று கோரிக்கைகளை அடங்கி மனுவை கடலூர் மாவட்ட காவல்துறைக்கு தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கத்தை வழங்கினார். மேலும் பேருந்தில் பதிவான 2 சிசிடிவி காட்சிகளையும் காவல்துறையினரிடம் தனியார் பேருந்து உரிமையாளர் ஒப்படைத்தனர்.